ஹலோ, இன்னைக்கு ஒரு லாங் வீடியோ பார்க்கலாமா? நத்திங்க, ஜஸ்ட் ஒரு ஹார்ட் டாக்ஸ் தான். ஸோ இங்கே நிறைய பேர் டிப்ரெஷன்லேயும் ஸ்ட்ரெஸ்லேயும் ஒரு ஓவர் திங்கிங்லேயும் ஓவர் ஸ்ட்ரெஸ்லேயும் அப்படியே மூழ்கி போயிருக்கீங்கல்ல. வேணாம், அதுலேருந்து கொஞ்சமாக எழுந்து வாங்க. எழுந்து வர முடியலன்னா அது உங்களோட தப்பு மட்டும்தான். நீங்கள் எழுந்து வரணும்னு நினச்சா முடியும். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க. லைஃப் அப்படிங்கிறது ஒரு குட்டி சர்க்கிள் தான். அந்த குட்டி சர்க்கிள்குள்ளே ஹாப்பினஸ் இருக்கும், சேட்னஸ் இருக்கும், ஹேட்னஸ் இருக்கும். ஹேட்டாக இருப்போம், அஃபெக்டாக இருப்போம், கீழே விழுந்திருப்போம், எழுந்திருப்போம், நிறைய நடந்திருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த கஷ்டமும் ஒரு பார்ட் மட்டும்தான். நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இல்லை நமக்கு பிடிச்சவங்க கூடயோ நிறைய ஹாப்பியாக இருந்திருப்போம், ஹாப்பினஸ் க்ரியேட் பண்ணியிருப்போம், நிறைய மெமரிஸ் க்ரியேட் பண்ணியிருப்போம், சண்டை போட்டிருப்போம், ஜாலியாக விளையாண்டுருப்போம், வெளில போயிருந்திருப்போம், வந்திருப்போம், அரட்டை அடிச்சிருந்திருப்போம். ஒரு சண்டையை மட்டும் ஒரு பெருசாக வச்சுக்கிட்டு வேணாம் போ, நீ இந்த மாதிரி பேசிட்டேன் அப்படின்ட்டு நம்ம அந்த சண்டையை பிடிச்சிட்டு அவங்களுக்கு பிடிச்சவங்கள வேணான்னு பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை நமக்கு பிடிச்சவங்க இப்படி பேசிட்டாங்க அப்படிங்கிறத அந்த பேசின அந்த வார்த்தைகளை வச்சுட்டு நமக்கு பிடிச்சவங்கள தூக்கி போட்டுருவோம்ல. அப்படிலாம் வேணாம். அப்படி தூக்கி போடுறதா இருந்தால் போட்டுருங்க ஒரே அடியாக. இல்லையா, யோசிச்சு பாருங்கள் நிதானமாக. நமக்கு அவங்களும் முக்கியம், பேசினதும் முக்கியம். எப்படி பேசி அதை திருப்பி அவங்க பேச வைக்காத மாதிரி எப்படி பேசுறது அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அதே மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரி தான் லைஃப்பை. கீழே விழுந்திங்கன்னா திருப்பி எழுந்திங்கன்னா திருப்பி ஒரு நாள் கீழே விழ தான் போகிறீங்க. ஸோ எதிர்பாராததை எதிர்பாருன்ற மாதிரி எப்போனாலும் நம்ம கீழே விழலாம், எப்போனாலும் எந்திரிக்கலாம். எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது, நாளைக்கு நம்ம இருப்போமான்னு தெரியாது. இருக்கிற வரைக்கும் கூட இருக்கிறவங்கள ஹாப்பியாக வச்சுட்டு சந்தோஷமாக டேவை கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில் பண்ணுங்க. நாளைக்கு அப்படின்ற ஒரு டே நமக்கு இல்லைன்னு நினச்சிட்டு இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டுன்ட்டு பிடிச்ச வரைக்கும் என்ஜாய் பண்ணுங்கள். சம்பாதிக்கிறது, நிம்மதியாக சாப்பிட, நிம்மதியாக ஊர் சுற்ற, நிம்மதியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டை அடிக்கிறதுக்கு, பிடிச்ச ட்ரெஸ் வாங்கி போடுறதுக்கு, பிடிச்சபடி வாடுறதுக்கு தான். சொத்து சேர்த்து வச்சு நம்ம போகும்போது எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. ஸோ வாழும்போது காசை வச்சுட்டு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு பாருங்கள். அதே மாதிரி நிறைய காசு சம்பாரிச்சிட்டு அதை எப்படி சேர்த்து வைக்கிறதுன்னு கஷ்டப்படாதீங்க. தேவையான அளவு சம்பாதிங்க. தேவையான அளவுக்கு இருக்குன்னா ஸ்டாப் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஊர் சுற்றி பார்த்துட்டு நிம்மதியாக லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் அட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ், ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாத்தையும் பத்திரமா பிடிச்சி வச்சுக்கோங்க. உங்களோட குட் அண்ட் பேட் சைட் தெரிஞ்சு கூடவே இருக்கணும்னு நினைக்கிற எல்லாரையுமே விட்டுறாதீங்க. ஒருத்தராக இருந்தாலும் நிறைய பேராக இருந்தாலும் விட்டுறாதீங்க. டாடா, பை.